ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காதல் அலை எபிசோட் 4. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எபிசோட் 4குள்ளே போயிடலாம். 4ஓட ஸ்டார்டிங்லேயும் கிம்மை தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிறனால ஆர்ட் கிளாஸ் வந்திருக்கான். அங்கே வந்து பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஒரு பொண்ணை உட்காந்து டிராயிங் இதெல்லாமே வரைஞ்சிட்ருக்கு. இவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு இவனை பார்த்துட்டு ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவங்க 2 பேர்த்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல். இவனும் சரின்னு சொல்லிட்டு உட்காந்து டிராயிங் இதெல்லாமே வரைஞ்சிட்ருக்கான். பையன் ஆங்கிள்லாம் பார்த்து வரைகிறான்ப்பா. அப்போனா பார்த்துக்கோங்க அவன் எந்த அளவுக்கு டிராயிங் வரைவான்ட்டு. இவன் இப்படி டிராயிங் வரைஞ்சிக்கிட்டே இருக்க, இவங்க 2 பேத்துக்கு தெரியாமல் பின்னாடி பக்கம் டோரில் இருந்து நம்ம ஹான் உள்ளே வரான். இதை வந்து அவங்க 2 பேர் நோட் பண்ணவே இல்லை. அவன் பாட்டுக்கு உள்ளார வந்து பின்னாடி பக்கத்தில் இருக்கிற ஒரு டேபிளில் போய் அமைதியாக உட்காந்துக்கிறான். அமைதியாக உட்காந்துட்டு கிம் என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இங்கே கிம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டிராயிங் வரைஞ்சிட்ருக்கான். அப்படி என்ன தடா டிராயிங்காக வரைகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா வேறு எதுவும் கிடையாதுங்க, கிராப்ஸை தான் டிராயிங்காக வரைஞ்சிட்ருக்கான். இவன் இப்படி டிராயிங்காக வரைஞ்சிட்ருக்க, பின்னாடி இருக்கிற ஹாங் இருந்துட்டு அவன் மொபைலை எடுத்து இவனுக்கு மெசேஜ் பண்ணுறான். என்ன மெசேஜ் பண்ணான்லாம் தெரியல. அந்த மெசேஜை பார்த்தோன்னேவும் எங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்த்தா பின்னாடி தான் உக்காந்துருக்கான். இவன் அவனை பார்த்து சிரிக்கிறான் க்யூட்டாக. சிரிச்சிட்டு அந்த டிராயிங் பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரில் மணி அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு அவனுக்கு காமிச்சிட்டு பூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் திரும்பிக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், இவனும் ஒரு பேப்பரை எடுத்து அந்த பேப்பரில் என்னமோ எழுதி கசக்கி இவன் மேலே தூக்கி போடுறான். இவனும் அந்த பேப்பரை எடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்த்தா அதில் ஹனி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. பையனுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த பேப்பரை அவனே அறவில்லாமல் கொசைக்க அவன் பக்கத்தில் அப்படியே வச்சுக்கிறான். இப்படியே கொஞ்ச நேரமும் போயிட்டுருக்கு டிராயிங் எல்லாமேவும். டிராயிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு இருந்துட்டு இவங்கிட்ட எனக்கு உன்னோட நோட் புக்கை வந்து கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோட் புக்கை வந்து எடுத்துட்டுருக்க. இந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு அவள் பேக்கில் இருந்து ஒரு ஆப்பிள் வந்து எடுத்து இவனுக்கு கொடுக்குறா. இந்த உனக்கு ஆப்பிள் பிடிக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன், இது வீட்டில் இருந்து நான் கொண்டு வந்தேன் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். இதை பார்க்குற ஹாங்குக்காக பின்னாடி அங்கே தக தக தகன்ட்டு வயிறெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. இவனும் யோசிச்சுட்டு அதை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கையை பக்கத்தில் கொண்டு போக அவன் அங்கேருந்து வேகமாக எந்திரிச்சு வந்து அந்த ஆப்பிளை தட்டி விட்டுட்டு இவனை பார்த்து முறைக்கிறான். அந்த பொண்ணு இருந்துட்டு சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. கிளாஸும் முடிஞ்சிருச்சு போல், அதனால் அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. அந்த பொண்ணு போனது தான் சமயம். இவன் என்ன பண்ணுறான், கிம்மோட கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு அங்கே ஒரு டேபிள் இருக்குது, அந்த பிளாக் போர்டு இருக்கு இல்லையா, பிளாக் போர்டில் கொண்டு போய் இவனை சாய்ச்சி பின்னாடி பட்டெக்ஸ்லேயே அடிக்கிறான். உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது அடுத்தவங்க கிட்ட இருந்து கிஃப்ட்டை வாங்குறதுக்கு? யார் பர்மிஷன் கொடுத்தது? நீ ரூல்ஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டியா? என்னை தவிர மற்ற யார்கிட்டயும் க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, என்னை விட்டு அவ்வளோ ஈஸியாக உன்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி பட்டெக்ஸ்லேயும் அந்த புக்கை வச்சுட்டு பட்டு பட்டுன்ட்டு அடிக்கிறான். சரி அடித்ததோடு நிறுத்திடுவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதுதான் இல்லை. அவனை அப்படியே திருப்பி அவனோட ஷர்ட் பட்டன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அவனை அப்படியே தூக்கி அலைக்கா அந்த டேபிள் மேலேயே உட்கார வச்சுட்டு இவன் அவனோட செஸ்ட்டு கழுத்துன்ட்டு ஒரு இடம் பாக்கி விடாமல் அவன் பாட்டுக்கு கடிக்க ஆரம்பிக்கிறான். அவனா அங்கே வலியில் துடிக்க ஆரம்பிக்கிறான். சரியான நாய்க்கு பிறந்தவனாக இருப்பான் போல் இந்த கடி கடிச்சிட்டு இருக்கான். ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து இப்போ வரைக்கும் இவன் ஒழுங்காக கிஸ் பண்ணதே இல்லை. இப்படி தான் கடின்ட்டு கடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கான் அவனை. அவனும் அதெல்லாம் தாங்கிட்டு இவன் கூட தான் இருந்துக்கிட்டு இருக்கான். இப்படியே இந்த கடி பனிஷ்மெண்ட் கொஞ்ச நேரம் அப்படியே கன்யூவாகி போயிட்டே இருக்குது. கடியிலேயே போயிட்டு இருந்தா எப்படி, மெயின் வேலைக்கு வரணும் இல்லையா? ஸோ அதனால பெரிய பையன் இருந்துட்டு மெயின் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர, சின்ன பையன் அவனை ஸ்டாப் பண்ணுறான். என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்க இவன் இருந்துட்டு சாரி ஆல்மோஸ்ட் கிளாஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு இங்கே பயங்கரமாக காண்டாகுது. இந்த சீன் இங்கே கட் பண்ணா அப்புறம் ஹான் கிம் கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக கிம்முக்கு காண்டாயிட்டு என் கையை விடு அப்படிங்கிற மாதிரி அவன் கையை தட்டி விட்டுட்டு நீ ஏன் என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு ஏன்னா நீ என்னோடது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு ஆனால் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவனும் இருந்துட்டு இப்போ அதனால் என்னவா, உன்னால் என்னை விட்டுட்டுலாம் போக முடியாது, அதனால் ஒழுங்காக நல்லபடியாக நடந்துக்க, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கையை பிடிச்சிருக்க. அவன் இருந்துட்டு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையை தட்டி விட்டுட்டு அவனை கோவமாக பார்த்துட்ருக்க. இவன் என்ன பண்ணுறான், அவனோட கோட்டை கழட்டி இவனுக்கு போத்தி விட்டுட்டு எங்கே பாரு ஒழுங்காக நடந்துக்க, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட் காலரை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போய் காருக்குள்ளே தள்ளி விட்டு இவனும் காருக்குள்ளே ஏறிக்கிறான். அங்கே கிளாஸ் ரூமில் கன்யூ பண்ண முடியாத காரில் 2 பேரும் கன்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் 4 வந்து இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பிஎல் சீரிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. ஓகே பாய்.